Welcome to Insi Kitchen. ஹாய் வெல்கம் டு இன்சி கிச்சன். கடலை மாவு வச்சு இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். 1 கப் கடலை மாவு, கடலை மாவை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கணும். கடலை மாவு சரியாக வறுபடலை அப்படின்னா ஸ்வீட் லைட்டாக நமக்கு கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் 1/4 கப் திக்கான பால், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கெட்டி ஆகிடுச்சு. ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்லேயே நம்ம நெய் தடவி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டை நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சமாக நறுக்குனா முந்திரி பாதாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு ஸ்பூனால் இது மாதிரி லைட்டாக டிப் பண்ணி விடுங்க. 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வேறு பிளேட்டுக்கு நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். இதை பீஸ் போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.